புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த மஹிந்தவை பழிவாங்கும் அரசாங்கம் சாகர காரியவசம் என்பது வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு. விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் பழிவாங்குகிறது. அரசு இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு கூறும் அரசாங்கம் முடிந்தால் உத்தியபூர்வ கடிதத்தை அனுப்ப வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நேற்று தினம் அனுராதபுரத்தில் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். கிராமத்து கிராம மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அனுராதபுரத்தில் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் பிரதான கொள்கையாக முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 24 மணித்தியாலங்களில் அனைத்தையும் மாற்றியமைப்பதாக குறிப்பிட்ட அரசாங்கம் இன்று கடந்த அரசாங்கம் மீது விமர்சனங்களை மாத்திரமே முன்வைக்கிறது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. எனவே பொருளாதார மீட்சிக்கு சர்வதேச நாணயத்தை தவிர்த்து வேறு எந்த திட்டத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தவில்லை. கடந்த காலங்களில் விமர்சித்த பொருளாதார மற்றும் அரசு கொள்கையை எவ்வித மாற்றம் இல்லாமல் ஜனாதிபதி முன்னெடுக்கிறார். சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் உற்பத்தி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சடுதியாக உயர்ந்திருக்கின்றன. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி அரசாங்கம் கவனப்படுத்தவில்லை. மாறாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைத்து அரசு இல்லங்களை மீளப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் பழிவாங்குகிறது. ஏனைய ஜனாதிபதிகளோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஒப்பிட முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசியலிருந்து வெளியேறுமாறு ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார்கள். ஆனால் இதுவரையில் மஹிந்த ராஜபக்சவை அரசியலிருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் உத்தியோகபூர்வமான கடிதத்தை அனுப்பவில்லை. முடிந்தால் உத்தியோகபூர்வ அறிவிப்பை எழுத்து மூலமாக விடுக்க வேண்டும் என்ற சவாலை அரசாங்கத்திடம் முன்வைக்கிறேன் என்பதாக சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார்.